ஆச்சரியமா இருக்க. என்ன பாலையா ஒண்டியா வந்திருக்கிற? ஆமாங்க. தரகர் ஜாலியா பொண்ணு வீட்டுக்காரங்களோட வருவேன்னு நினைச்சேன். இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன் நானு. அவங்க வீட்டு சர்க்கரையை திம்பானுங்களா? இதையே அவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ரெண்டு பக்கமா சாயிரவன் அம்மா எடை போட்டாங்க. 3000 கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க 3001வது கல்யாணமா உங்க மகன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலைன்னா பாலையா கொடையை கீழே வச்சுட்டு நடைய கட்டுறான். 1வது குடும்பம், 2வது பழக்க வழக்கம், 3வது செமத்தியான சீர்வரிசை, 4வதா ஞாபகம் வச்சுங்க. பெருசா சீர்வரிசை தேவையில்லை. பொண்ணு அழகா இருந்தா போறோம். என் பிள்ளைக்கு ஈடு ஜோடா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கணும். இருக்குங்க. எக்கச்சக்கமான ஆஸ்தி, ஏராளமான நிலபலம், ரப்பர் எஸ்டேட், ரங்கநாத சார் 2வது சம்சாரத்து 2வது பொண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் தக்க சம்பந்தம். அது சரி, அவங்க எப்ப வருவாங்க? இன்னைக்கு 12-1 மணிக்குள்ள வந்துடுறேன்னாங்க. மத்தியான சாப்பாடு இங்கதான். வாயா கொடப்பாலையா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பவே வருவாங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் வரவே இல்லையே. ஒரு பொறுப்பு உணர்ச்சியே இல்லையா அவங்களுக்கு? மத்தியானத்துக்குள்ள வரேன்னு சொன்னாங்க. ஆமா, மத்தியானம் எப்பவே போயிடுச்சு. ஏங்க வரல? நீ கொண்டு வந்த 3வது அளவு இப்படி ஆகி போச்சு. உன் கையால வெளியே தெரிஞ்சா எங்க வார போகுமே. முதலாளி, கார்ல வந்துகிட்டு இருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. என்னையா? அவங்க கார ஸ்பீடா வந்து இன்னொரு கார ஸ்பீடா வந்து 2 காரும் மோதிடுச்சுங்க. மோதிக்கிட்டா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா அபசகுணம். விட்டு தள்ளுங்க. உங்க ராஜா கல்யாணத்தை முடிச்சு வைக்காம இந்த பாலையா படுத்து தூங்க மாட்டான். அழகே நீதானா ஆனந்தத்தேனா யாரிங்கு கண்டே வான்மதியோ
அழகே நீதானா ஆனந்த தேனா யாரிங்கு கண்டேன் வானதியோ யாரிங்கு கண்டேன் வானதியோ உயிர் நீ அங்கே அன்பே நான் இங்கே என் ஜீவதாகங்கள் தீந்திடுமோ என் ஜீவதாகங்கள் தீந்திடுமோ வட்டமிட்டு நெஞ்சை தொட்டால் உண்மை சொன்னால் சந்திரபிம்பம் வட்டமிட்டு நெஞ்சை தொட்டால் உண்மை சொன்னால் சந்திரபிம்பம் அழகே நீதானா ஆனந்த தேனா யாரிங்கு கண்டேன் வானதியோ யாரிங்கு கண்டேன் வானதியோ கண்கள் தான் பேசுமோ கலையா மௌனமோ கண்கள் தான் பேசுமோ கவிதைகள் பாடுவேனே கவிதைகள் பாடுவேனே எழுதா ஓவியம் இந்த ரூபம் எழுதா ஓவியம் இந்த ரூபம் நீ பேசா பதுமையோ சொல்ல வேண்டும் அழகே நீதானா ஆனந்த தேனா யாரிங்கு கண்டேன் வானதியோ யாரிங்கு கண்டேன் வானதியோ புன்னகை வீசிடும் பூவிதழ் மந்திர புன்னகை வீசிடும் பூவிதழ் இது போல் இன்பமேதடி இது போல் இன்பமேதடி இரவுக்கு துணையானால் இளமையின்பம் இரவுக்கு துணையானால் இளமையின்பம் நீ கண்ணிலே கனவானால் முள்தான் உலகம் அழகே நீதானா ஆனந்த தேனா யாரிங்கு கண்டேன் வானதியோ யாரிங்கு கண்டேன் வானதியோ உயிர் நீ அங்கே அன்பே நான் இங்கே என் ஜீவதாகங்கள் தேய்ந்திடுமோ என் ஜீவதாகங்கள் தேய்ந்திடுமோ ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாஹாயா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாஹா என்னையா முணுமுணுக்குற நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நான் முணுமுணுக்கல மந்திரம் ஜபிக்கிறேன்னு ஐயா மறுபடியும் சொல்றேன் உங்க கேள்வி எல்லாம் மந்திரவாதி கிட்ட வச்சுக்காதீங்க எங்க குடும்பமே மந்திரவாதி அதுலயே ஊறி போனவங்க சுடுகாட்டு மேட்டு மன்னார் சாமினா யாரு அந்த சாமி எங்க அப்பாதான் பேர் போன மந்திரவாதிங்க ராஜா ஐயாவுக்கு தெரியும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அர்த்தராத்திரி நேரத்துல எங்கேயோ எங்க அப்பா போறப்போ எதிரே வந்தது ஒரு பேய் அம்மாவை பார்க்க வந்ததா ஓ அம்மாவுக்கு சொந்தமா இருக்கும் இல்லீங்க பிளட்னா அதுக்கு இஷ்டம் அப்பாவை கண்டது ஆசை வந்துருச்சு எங்க அப்பா அங்கேயே நின்னாரு பேய் மெல்ல மெல்ல பெருசாச்சு அப்பாவை சவுக்கு தோட்டத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சு படார்னு அப்பா மந்திரத்தை சொல்லி கத்திய உருவினாரு பேய் அதை கண்டு அலண்டு போச்சு எதுக்கியா மந்திரமாச்சே கபால்னு பேய் மரத்துல ஏறிக்குச்சு அப்பா விடுவாரா அவரு ஏறினாரு
கபால்னு மந்திரம் சொல்லி ஒரே வெட்டு வெட்டினாரு. டமால்னு விழுந்துருச்சு. பேய் செத்துருச்சா? இல்ல அப்பா, அந்த பேயால எங்க அப்பா அதிர்ச்சியில செத்து போயிட்டாரு. சுடுகாட்டு மேட்டுல செத்தாரு இல்ல, அதனால அப்பாவுக்கு சுடுகாட்டு மேட்டு மன்னார் சாமின்னு பேரு. டேய் தம்பு, இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தாண்டா. நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்க போறேன். நீ பேசாம போ. ஐயா, உங்களுக்கு ஆபத் சகாயம் மந்திரம் சொல்றேன். ஆபத்து வேணா சகாயமும் வேணா, முதல்ல நீ இங்க இருந்து போனா போதும். யாருக்குமே இந்த தம்பு புரியாது. டேய் சதீஷ், பாரு இது. எப்படி இருக்கடா? பியூட்டிஃபுல். அழகு தெய்வம், ஓவியத்தில் வடித்த காவியம். சாரி. அப்பா ராஜா, லைலா மஜ்னு மாதிரி அழாதடா. நம்பிக்கையோட இருந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்பி பாரு. அவளை இன்னொரு தடவை கண்டேன்னு வச்சுக்க, புது கவிதையில இதய உணர்ச்சிகளை மொத்தமா அள்ளி கொட்டிடு. எல்லாம் கொட்டியாச்சுடா. ட்ரை பண்ணி பாக்கணும்டா. ஏன் ட்ரை பண்றடா? ட்ரை பிரதர். நான் மட்டும் சும்மா இருந்துருவேனாடா? நிச்சயமா அவ இந்த ஊர்ல தான் எங்கேயாவது இருக்கணும்டா. எனக்கு தெரியும். உன் காதல் கலாட்டா கல்யாணத்துல முடியணும்னு வாழ்த்துறேன். வணக்கம் பிரதர். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் அது வேண்டாம் நினைக்கிறேன். நான் நினைச்சது நீங்க நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. நினைச்சிட்டேனே. என்ன நினைச்சீங்க? லவ். என்கிட்டயா? ஆமா. கடவுள் ரெண்டு கண்ணு ஏன் கொடுத்தார் தெரியுமா? ஒரு கண்ணு ஆணு, இன்னொரு கண்ணு பொண்ணு. ரெண்டு கண்ணு சேர்ந்தாதான் உலகத்தை பார்க்க முடியும். ஒரு கண்ணு நானு. அப்ப இன்னொரு கண்ணு நீங்கதான். பேர் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, குலங்கோத்திரம் கூட தேவையில்லை. எனக்கு நீங்க மட்டும்தான் தேவை. நீங்க மட்டும். நான் உங்களை தந்த தேவதை இவளா, விழி என்ன பௌர்ணமி நிலவா. வான் தந்த தேவதை இவளா, விழி என்ன பௌர்ணமி நிலவா. மயங்காத கண்ணும் மயங்கும் ஆனந்தமே.
கன்னி பருவம் என் சொந்தமே வான் தந்த தேவதை இவளா விழி என்ன பௌர்ணமி நிலவா மயங்காத கண்ணும் மயங்கும் ஆனந்தமே கண்ணேவும் கன்னி பருவம் என் சொந்தமே ஏகாந்தமே ஒரு வேதனை இனி தாங்குமோ நெஞ்சமே தேடுதே வாழ்ந்தமே இளங்காற்றிலே இருப்பும் குயில் நேசமாய் ஆடுதே உனக்காக வாழ்வது வாழ்க்கை உள்ளங்கள் மயங்குதல் இயற்கை கண்ணாலே ஜாடை பேச இது நேரமே வான் தந்த தேவதை இவளா விழி என்ன பௌர்ணமி நிலவா மயங்காத கண்ணும் மயங்கும் ஆனந்தமே கண்ணே உன் கன்னி பருவம் என் சொந்தமே அலங்காரமும் அடையாளமும் விளையாடுதே கண்ணிலே காதலா சௌந்தரியமே சிலையானதா இவள் சோபையில் வண்ணமே மின்னலா நடக்காத ஆசைகள் உண்டா மணக்கின்ற தேன்மல செண்டா கண்ணாலே ஜாடை பேச இது நேரமே வான் தந்த தேவதை இவளா விழி என்ன பௌர்ணமி நிலவா மயங்காத கண்ணும் மயங்கும் ஆனந்தமே கண்ணே உன் கன்னி பருவம் என் சொந்தமே ராஜா என்ன முடிக்கிற ரொம்ப ஆபத்துரா. ஆபத்தா யாருக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும். ஏண்டா சொப்பனத்தை கண்டு இப்படி நடுங்கிறிய என்ன வேற கீழே புடிச்சு தள்ளிட்டேடா பிளட்டி போல் காதலிக்கு ஆசை இருந்தா கஷ்டப்படவும் துணியணும்டா முதல்ல போய் ரூம்ல படு போ நீயும் வாடா. ஒண்டியா படுத்துட்டா மறுபடியும் சொப்பனம் வரும்டா. சொப்பனம் வந்தா டன்லப்பில் தலைவாணி இருக்குல்ல அத கட்டி பிடிச்சுக்க போ வாடா. போடானா இவெல்லாம் லவ் பண்றான். பேசினால் என்ன பேசுவார் வேசுநாதர்
மரக்குறுக்க நிக்குதே. இந்த பாலையாட்டம் பருப்பு வேகாது. நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேங்க. அந்த பொண்ணுடா, நீ எங்கே இரு, இப்ப வந்துடுறா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பலமுறை பல இடத்துல பார்த்திருக்கேன். என்னையா? ஆமா, அப்படி பார்த்தது தவறா இருக்கலாம், ஆனா உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அறிமுகப்படுத்திக்கிறது தவறு இல்ல, அது அளவுக்கு மீறாதவர. உங்க பேர் சொல்லவே இல்ல. நீங்க என்ன கேட்கவே இல்ல. சரி, இப்ப கேக்குறேன், உங்க பேரு? லீலா. உங்க வீடு எங்க? இங்க ரொம்ப கிட்டத்துல, நடந்தா தூரமா தெரியும். வீட்டுல யார் யார் இருக்காங்க? அங்கிள் மட்டும். நீங்க என்ன செய்றீங்க? நான் நடந்து வரேன். ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறீங்களே. கேட்டதுக்கு பதில் சொன்னேன். நான் கேட்டது படிக்கிறீங்களா இல்ல உத்தியோகம் ஏதாவது பாக்குறீங்களான்னு. நான் இந்த ஊர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில டைபிஸ்ட். எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, சொந்த கம்பெனி, சந்திரன் எக்ஸ்போர்ட்ஸ். சொந்த ஊரு கொஞ்சம் தூரம், வாரத்துக்கு ஒரு தடவை அங்க போயிட்டு வருவேன். இங்க ஒரு வாடகை வீட்டுல தான் நான் இருக்கேன். உங்க வைஃபோடயா? நானா? நானோ பார்த்தா தெரியல, பிரம்மச்சாரிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? செதுக்காத பொறிச்சிலையா என் முன்னால நிக்கிறீங்களே. ஐயோ, என்ன சிற்பி செதுக்கலைங்க. சிற்பி செதுக்கல, இறைவன் செதுக்குனா. என் கனவுல ஒரு அழகி வந்தா, அந்த அழகிய தேடின உன் உருவமே என் கனவு கண்ணி. இதயபூர்வமா சொல்றேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். யாரோ உன் பரம்பரை என்னவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு நீதான் வேணும், உன் இதயத்துல இடம் வேணும். டேய், நீ இங்கே இருக்க? ஓ சாரிடா. மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சதீஷ். வணக்கம். லீலா. தம்பு சொல்லுங்க. இத படி. 10 வயது பெண்ணை கற்பழித்த 70 வயது கிழவர். அதுலடா, இத படி. இது யாருங்க? லீலா. லீலா யாருங்க? ராஜா காதல் பண்ற லீலா. 10வது நினைவு தினம். ஐயோ, செந்தூர் முருகா, செத்து போன இந்த பொண்ணியா எங்க ஐயா காதலிக்கிறாரு. ஐயோ.
என்னாச்சு? தங்கம் தங்கம் கொஞ்சம் சீக்கிரமா என்னாச்சு? கார் வந்த சத்தமே கேட்கறீங்க? ஏன் இப்படி இருக்கா? ஐயோ என்னடா என்னாச்சுடா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன ராஜா? சீக்கிரமா தண்ணி கொண்டா. ராஜா என்ன பாச்சு? என்ன நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா. நல்ல வேலைக்கு கண்டு கழிஞ்சது. இந்த நிலையில உன் வீட்டுக்கு திரும்பி வந்ததே நம்ம அதிர்ஷ்டம். இத பாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா.
அவன் இப்ப சொன்னதை நம்புறீங்களா? கேட்டதெல்லாம் நம்புற சுபாவம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுது. அவன் பொய் சொல்ல மாட்டானே. பாத்தியா, உன் முகம் எப்படி வெளுத்து போச்சு. நாம கிறிஸ்துவங்கடா. கழுத்துல ஒரு சிலுவையை கட்டிக்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். இதோ இந்த செயின்லயே போட்டுக்க. நமக்கு கவசம் சிலுவைடா. அதை நீ மறந்தே போயிட்ட. அதனால்தான் அதை இதையும் பார்த்து பயந்துட்டேன். இந்தா, இதை இப்பவே கோட்டு கட்டிக்க. அம்மா உனக்கு எப்பவும் நல்லதான் சொல்லுவா. ஏற்படுத்துக. உன் நாமத்தை ஜபித்தாலும் போதும், எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றி விடுவாயே பரமபா. பரிசுத்த உள்ளத்துடன் தொழும் மானிடருக்கு துணையாயிருந்து நிழலாயிருந்து ஆதரித்து அபயம் அருளும் பிதாவே. திடீர்னு காத்து மழையும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீங்க எங்க போறீங்க? முதல்ல பாதல போய் நான் பாக்குறேன். ராஜா பயந்ததை பத்தி சொல்ல வேண்டாமா? அப்புறம் போய் சொல்லிக்கலாம். இப்ப நீங்க போக வேண்டாம். வாங்க, உள்ள வாங்க, வாங்க. எனக்கு மன அமைதியே இல்ல. இயேசுபிரான் ரட்சிப்பாராக. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் மன அமைதி இல்ல? ராஜா நேத்து ராத்திரி வீட்டுக்கு வர்ற வழியில எதையோ பார்த்து பயந்துருப்பான் போல இருக்கு. ஃபாதர் தான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும். அவ்வளவுதானே, பயப்படாதீங்க. நான் புனித நீர் கொடுக்கிறேன். அத அவன் முகத்துல கொஞ்சம் தெளிச்சிட்டு
மீதிய பங்களாவை சுத்தி தெளியுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வந்து இயேசுபிரான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஆகட்டும், நான் வர்றேன் ஃபாதர். இயேசுபிரான் ரட்சிப்பாராக. உனக்கு நான் விவரமா சொன்னேன் இல்லடா, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கையே இல்லடா. பட் லீலாவை நான் என் கண்ணால பார்த்தேன்டா. அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சதையும் நான் பார்த்தேன்டா. எப்படி நம்பாம இருக்கிறது? புதிரா இருக்கிற இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியலடா. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாமே கன்ஃபியூஷன். அது ஏன்டா? இது நீயாடா? ஆமா, 10வது நினைவு நாள். கீழே பேர் இல்ல, பேப்பர் கிழிஞ்சிருக்கு, தேதியும் இல்ல. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குடா? இந்த போட்டோ பார்த்தா தெரியல, இது லீலா தான். ஓ, நான் சந்திச்சது 10 வருஷத்துக்கு முன்னே இறந்து போன பொண்ணு. ஓ ஜீசஸ். திருத்தணி முருகப்பா, திருச்செந்தூர் வேலப்பா, ஐயப்பா, அந்த பேயப்பா, இந்த பொண்ணப்பா. பச்சை தண்ணி வேணும். பொண்ணப்பா. ராஜா, 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 என்னாச்சு? எதுக்கு பயப்படுற? ராஜா, 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 ஏன் அப்படி இருக்கீங்க? என்ன உங்க வேதனை? லீலா, என்ன நடந்தது? எனக்கு சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு உங்களுக்கு பயம்? நான் உங்க லீலா இல்லையா? லீலா, முருகா.
பத்திரிக்கையில பத்திரிக்கையில போட்டோ பார்த்தேன். ஏன் போட்டோவியா? ஆமா, உன் நினைவு நாள் போட்டோ. ராஜா, நீங்க பார்த்தது எங்க அம்மா போட்டோவா இருக்கும். அம்மாவா? ஆமா, நானும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி இருப்போமா. நீங்க எங்க அம்மா போட்டோவை பார்த்து நானும் நினைச்சிட்டீங்களா? சரிதான், சரியா போச்சு. ஓ காட், என்ன பார்த்து பயந்து போயிட்டீங்க. அந்த நிலையில யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. சரி, உங்க அம்மா செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எல்லாம் இருந்தும் நான் அம்மா இல்லாத பொண்ணு. என்னது, நான் இருந்தும் சொல்றியா? இல்ல, நான் இந்த உலகத்தில் எல்லாரையோட அதிர்ஷ்டக்காரி. நீலா. ராஜா, சதீஷ், வாடா. ஒண்ணும் பயப்படாத, இது ஏன் லீலா தான். அந்த போட்டோவை முதல்ல பேப்பர்ல பார்த்துட்டு சொன்னது இவன் தான். நாம பேப்பர்ல பார்த்தது இவங்க அம்மா போட்டோவா? இருக்குது, நிஜமா சொல்றியா? 100க்கு 100 நிஜம். நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டா? ஒண்ணும் வேண்டாம், தொட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. என்னடா? என்னவா, கடைசியில நானும் தொட்டு பார்க்கலான்னு ஒரு அபிப்பிராயத்தோட தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது ராஜாயாவே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு. இனிமே நான் இங்க அவசியம் இல்ல. அவசியம் இங்க இல்ல, சமயக்கட்டுல இருக்கு. சூடா 3 காஃபி கொண்டா. ஆண்டவனே முருகா, ஐயாவுக்கு இந்த சூழத்துல நீ இப்பவே கொண்டு வர, இப்பவே கொண்டு வர. நீ பாக்குறது அழகையும் அவ குணத்தையும் மட்டும்தான். உங்க வீட்டுல பாக்குறது உனக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா நான் உங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு இந்த விஷயத்துல பெரிய எதிர்ப்பு வரலாம். உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, முன்வச்ச கால பின்வாங்க கூடாது. நான் அந்த அளவுக்கு உறுதி இல்லாதவன் நினைக்கிறியா? அதுலடா, மனுஷன் தானே, எப்பவும் எப்படியும் மாறலாம். டேய் சதீஷ், எந்த விஷயத்திலையும் சொன்னபடியே தான் நடப்பான் இந்த மிஸ்டர் ராஜா. சரி, தைரியமா இருக்கேன்டா. If you are interested to accept this offer, under the terms and conditions set forth above, please signify your acceptance on the duplicate copy and send the check. Thanking you, yours faithfully. உட்காரு. ஏன் யோசிக்கிறேன்? சொல்லுங்க சார். அவசரப்படாத. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன், தப்பா நினைக்க கூடாது. ஒரு பையனோட ரொம்ப இடத்துல உன்னை பார்த்தேன். யாரவன்? அது அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இதோ இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், தப்பா நினைச்சிட கூடாதுன்னு. எனக்கு வேண்டியவர். வேண்டியவர்னா சும்மா சைட் அடிச்சு வந்தவனா? இது மாதிரி பார்க்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா லீலா, இப்படிப்பட்ட காதல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வேலை இருக்கு சார். அழிவு போயிடலான்னு பார்க்காத. ஒரு விஷயம், பார்ட்டிக்கு வான்னு உன்னை பல தடவை கூப்பிட்டேன், நீ வரல. என் கூட வராதவ மத்தவனோட போறதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மன்னிக்கணும், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்க
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னது? ஊர்ல யாரோடவோ தெரியறவ பெரிய உத்தமி மாதிரி வேஷம் போட்டியே. யூ ஸ்கவுண்டரல், மரியாதை என்கிட்ட பேசு. தெரியும் லீலா. ஹலோ, உடம்பு எப்படி இருக்கு? யோ சாரி ராஜா, நான் இப்படி நடக்கும் நினைக்கல. It's all right, forget it. நான் வரவா? உள்ள வாங்க. Oh, it's too late. அங்கிள் தூங்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். என்ன சந்தோஷமா அனுப்பு. ஆகட்டுமா? Bye. Bye. Good night. லீலா, யாரவன்? யாரவன்? ராஜா. ராஜா? எந்த ஊர் ராஜா? உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துடுச்சு? நான் கையால் ஆகாதவன், முடவன், எதுவுமே செய்ய முடியாதவங்கிற நினைப்புல தானே இப்படி இஷ்டப்படி நடக்கிறேன். அங்கிள், அங்கிள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ராஜா நான் ஆராதிக்கிறவர். இல்ல, ஆராதனை பண்றதோ அர்ச்சனை பண்றதோ உன்னை பொறுத்தவரை சரி. ஆனா சாரா, அவன் உன்னை ஏத்துக்கிறான்னு தெரியற வரை எனக்கு நிம்மதி இருக்காது. நிஜமா அங்கிள், ராஜா என்ன மனமாற விரும்புறாரு. இந்த மாதிரி வயசு பெண்களை மனமாற விரும்புறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. பொறுப்புணர்ச்சியோட உன்னை மனைவியா ஏத்துக்கிற ஒரு பண்புள்ள புருஷன் தேவை. அதுக்கு ராஜா ஒத்துக்குவானா? நிச்சயமா. நிச்சயம்னா அவங்க வீட்டுல இருந்து பெரியவங்களை வர சொல்லி பேச சொல்லு. அது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்திக்காத. இல்ல அங்கிள், இன்னைக்கு நான் அதை செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன்னு தெரியுமா எனக்கு? அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. சரி சரி போம்மா.
இதுதாங்க நடந்த கதை. ஓ, நம்ம பையன் அங்க கவனிக்கிற பிசினஸ் இதுதானா? என்ன கெட்டு போச்சு? நம்ம பையன் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டான். அவன் அபிப்பிராயத்தை ஃப்ரெண்ட் மூலமா சொல்லி அனுப்பியிருக்கான். உங்களுக்கு இஷ்டம்னா செஞ்சுட்டு போங்க. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க முடிவை நீங்க சொன்னீங்கன்னா போதும். பாரு சதீஷ், நாம பொண்ணை பார்க்கறதுக்கு முந்தி அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும்ல. லட்சக்கணக்கான ஆஸ்திக்கு நம்ம ராஜா ஒரே வாரிசு. நம்ம ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு தகுந்தபடி அந்த குடும்பம் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் சாப்பிடலையா? இல்ல அங்கிள். உனக்கு என் மேல கோபம் இருக்கலாம். ஏன் அங்கிள்? நான் உன்னை கண்டிச்சு பேசிட்டேன்ல. அதுல தப்பே இல்ல. நான் அது செய்திருக்க கூடாது. லீலா, நேசிக்கிறது தப்பு இல்லம்மா. இல்லாத தப்ப தலையில கட்டுற இந்த உலகத்துல கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டா போதும், அந்த தப்பையே பெருசா பேசுவாங்க. நாம இந்த உலகத்துல வாழணும்மா, அதுக்குத்தான் நான் உன்னை கண்டிச்சேன். அம்மா வந்து சாப்பிடு. லீலா, அடிக்கிற கைதாம்மா அணைக்கும். லீலா சீட்ல இருக்கா? இல்ல சார், 2-3 நாள் அவங்க வரல. ஏன் வரல? Any leave letter? நோ சார். We can go.
இறந்து போனது ரொம்ப கொடுமை. என்ன செய்யலாம்? இப்போ
ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எங்க அப்பா கிட்ட இருந்து போன் கால் வந்தது. என்னவா? வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு மேரேஜ் செட்டில் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷம். என் முதல் பாராட்டு. என்ன நீ பாராட்டுறதா? எனக்கு மேரேஜ் தெரிஞ்சும் உனக்கு வருத்தமா இல்ல? வருத்தமும் படல, வாழ்த்தமும் மறக்கல. இல்லாத போனா என்ன அழுதுகிட்டு உட்கார சொல்றீங்களா? ஒரு உறுதி இல்லாத மனுஷனை கண்மூடித்தனமா காதலிச்சு தவறு செய்துட்டேனே. அப்படியா சொல்ற? ரொம்ப தைரியமா சமாளிக்கிறிய. என்ன அள வைக்கணும்னு நீங்க பாக்குறீங்களா? அப்படி ஒரு ஆம்பளை இது வரைக்கும் பிறக்கவே இல்ல. சரி, இன்னும் ஏதாவது விசேஷம் இருக்கா? சொல்லவா? சொல்லுங்க. நாளைக்கு உன்னை பெண் பார்க்க எங்க டாடி உங்க வீட்டுக்கு வரப்பாரு. Oh my God! Oh my Jesus! How can I believe it? எங்க டாடி வரப்போ எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். நீங்க முதலாளி வர்க்கமாச்சே. உங்க டாடி எங்க வீட்டுக்கு வரப்போ என்ன செய்யறது, எப்படி நடந்துக்கிறது, எப்படி கௌரவிக்கிறது சொல்லுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் நான் முன்னாடியே சொல்றேன். மறக்காம செஞ்சா போதும். டாடிக்கு இஷ்டம் லட்டு, ஜிலேபி, மலை வாழைப்பழம், அல்வா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா முக்கியமான விஷயம், டாடி டீ குடிக்க மாட்டார், காபி மட்டும் தான் குடிப்பார். டாடியோட நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒரே பொண்ணை பார்க்க வந்து அது சரி. நான் தான் தினமும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன்ல. இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். இப்பதானே நீ இங்க வந்த? நான் இப்பவே வீட்டுக்கு போனுங்க. என்ன அப்படி அர்ஜென்ட் வேலை? நான் வீட்டுக்கு போய் நீங்க சொன்னது ரெடி பண்ண வேண்டாம்? That's right. இது கனவில்லையே காதல் மனமாகுமே, இது கதையில்லையே நமக்கானந்தமே, இது சுகராகமே இரு குரல் பாடுமே, எழில் மகராணிக்கு என் மணமாலையே, என் ராஜாங்கத்தில் நீ வாழ்ந்திடவே. இது கனவில்லையே காதல் மனமாகுமே, இது கதையில்லையே நமக்கானந்தமே, இது சுகராகமே இரு குரல் பாடுமே, எழில் மன்னனுக்கு என் மணமாலையே, என் ராஜாங்கத்தில் நீ வாழ்ந்திடவே. மயங்கும் உனக்காக நான் என்னை வழங்க, எனக்கு நீயே நிழலாக வேண்டும். மயங்கும் உனக்காக நான் என்னை வழங்க, எனக்கு நீயே நிழலாக வேண்டும். ராதையின் பெருமை கூறிடும் போதே, ராதையின் பெருமை கூறிடும் போதே, என்னை நானே கண்ணனாக பார்க்கின்றேன், உன்னை நானாக உணர்கின்ற சொப்னங்களே. இது கனவில்லையே காதல் மனமாகுமே, இது கதையில்லையே நமக்கானந்தமே, இது சுகராகமே இரு குரல் பாடுமே, எழில் மன்னனுக்கு என் மணமாலையே, என் ராஜாங்கத்தில் நீ வாழ்ந்திடவே. விருந்துகளாக என் கன்னிப் பருவம், விழியில் இருந்தால் வேறேது சொர்க்கம்.
கொஞ்சும் விழிகள் கூப்பிடும் போதில் இதயத்திலே மகிழ்ச்சி என்ன கவர்ச்சி என்ன இனி அழகே என் ஆனந்த ஆராதனை இது கதையில்லையே நமக்கானந்தமே இரு குரல் பாடுமே என் ராஜாங்கத்தில் நீ வாழ்ந்திடவே இருக்கு. ஐயா வாங்க 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 உட்காருங்க. எவ்வளவு வருஷமாச்சு ஐயா உங்களை இப்படி நான் நேர்ல பார்த்தேன். உங்க எஸ்டேட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்தேன். பணங்காசு கூட சம்பாரிச்சேன். ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் கை சரியில்லை. லீலாவுக்கு பொருத்தமான இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பத்தி கவலை இல்லை. அவளை கூப்பிடுறேன். லீலா இவர்தாமா சந்திர முதலாளி. முந்தினா இவர் எஸ்டேட்ல தான் கூலிக்காரனா வேலை செஞ்சேன். இந்த கல்யாணம் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஓஹோ, அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல ஃபாதர். காரணம் இல்லாம எதுவும் நடக்குமா? என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? மனசு ரொம்ப உயர்ந்தது. நம்ம சங்கடப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்துறதும் மனசுதான். அது சுத்தமா இல்லைன்னா வாழ்க்கையும் அமைதியா இருக்காது. அவர் இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, பரிகாரம் செய்யறேன். என் வாழ்க்கையில நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யாம வாழ்ந்துட்டேன். அப்படி இருந்தும் இப்படி ஒரு நிலை ஏன்னுதான் புரியல. புரியாதத புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கார். சுவாமியே சரணந்தேலப்பா. வணக்கம். சக்திவேலப்பா. ராஜா இல்லையா? ராஜா ஐயா இங்க இருந்து இடத்த மாத்திட்டு போயிட்டாரு. இதுக்காக அவர் இப்ப எஸ்டேட்லயே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. சதீஷ் உள்ள இருக்காரு. ஐயோ சக்திவேலப்பா, உங்களை நிக்க வச்சு பேசுறேனே. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. சதீஷ் சார். ஹலோ லீலா. ஹலோ. உட்கார் உட்கார். சதீஷ், ராஜா ஏன் வரல? ராஜா அதெல்லாம் இருக்கட்டும். ராஜாவுடைய ஃபாதர் உன்னை பின்பாக்க வந்த போது என்ன நடந்தது? நடந்தது என்னமோ நிஜமா எனக்கு தெரியாது. என்ன கண்டதுமே எதுவுமே பேசாம எழுந்து போயிட்டாரு. ஒருவேளை நானும் எங்க அங்கிள் இருக்கிற நிலைமையும் அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ. அது போகட்டும், பரவாயில்ல. உன் மனச கறந்தவனுக்கு உன்னை பிடிக்கும். மிஸ்டர் சதீஷ், ராஜாவை பத்தி விவரமே தெரிஞ்சுக்க முடியலையே. ராஜா விவரம் தெரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இல்ல. உன் மோகத்துல மயங்கிடுவான்னு அவங்க டாடி அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கார். ராஜாவே பார்க்கணும். இல்ல அது போதுமா? கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? ஓகே,
எதுவும் யோசிக்காம நீ தைரியமா வீட்டுக்கு போ. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். மகனே, இந்த நடுமிசில எங்க பண்ணடா? என்னம்மா, நான் எங்க இருக்கேன்? தூக்கத்துல நடந்து போனியா? என் குழந்தைய இயேசுதான் காப்பாத்தணும். இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுடா? பாப்பா வந்து படுத்துக்க. வா. மாயமா இருக்கு ஃபாதர். ராத்திரி கதவு மூடும் போது சிலுவை அங்கேயே இருந்தது. காலையில இருந்து பார்த்தப்ப சிலுவை அங்க இல்ல. யாராவது அதை மாத்திருப்பாங்களோ? யாரு மாத்துவாங்க? நான் வீட்டுல எல்லாரையும் கேட்டுட்டேன், யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நம்பிக்கை ஒண்ணுதான் மனுஷனுக்கு முக்கியம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். நீங்க பயமில்லாம இருங்க. ஏதாவது விசேஷம் இருந்தா தெரியப்படுத்துங்க, நான் போயிட்டு வரேன். சரி ஃபாதர், இயேசுபிரான் உங்களை ரட்சிப்பாரா? இப்பவாது நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சதீஷ் நேத்தே வந்து சொன்னார், உடனே புறப்பட்டுட்ட. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, இந்த வீட்டுல எது நடந்தாலும் நீ தைரியமா இரு. ஆகட்டும், நீங்க பக்கத்துல இருப்பீங்கல்ல? யாரா இந்த பொண்ணு? அம்மா, இந்த பொண்ணுதான் லீலா. இந்த பொண்ணு இங்க எதுக்குறா வந்தது? நான் தான் வர சொன்னேன். கல்யாணம் ஆறதுக்கு முந்தையே யாரு வாங்க கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு வந்துருமா இந்த பொண்ணு? மன்னிக்கணுங்க, ஆண்டவன் அறியா மனப்பூர்வமா காதலிச்ச இந்த ராஜாவை அந்த தவறுக்காக என் உயிரை கேட்டாலும் தருவேன். எப்படி இருந்தாலும் சரி, இங்கே இருக்கலாம்னு வந்துட்டியா? என் தெய்வம் என்ன போக சொன்னா நான் இப்பவே போறேன். அவ இல்ல உன்னை இங்க இருந்து போக சொல்றது. நானு வெளியே போயிடுறேன். அவ இங்க இருக்க கூடாதுன்னா நானும் போயிடுறேன். நீங்க போறியா? ஆமா, போறேன். நீங்க இந்த பொண்ணை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்களோ அதுக்கு நிஜமான காரணம் என்னவோ எனக்கு தெரிஞ்சு ஆகணும். எனக்கு இஷ்டம் இல்ல. அதாண்டா. இது ஒரு காரணமே இல்ல டாடி, சும்மா சொல்றீங்க. உங்க மான மரியாதைக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்ப கௌரவம் ஏன் கெட்டு போகுதுன்னு எனக்கு புரியும்படியா சொன்னா போதும். ராஜா, ராஜா, இதுதான் உன் முடிவான அபிப்பிராயமா? ஆமா. சரி சரி, இந்த வீட்டுல நீ அவ்வளவு இருங்க, நான் வெளியே போறேன். என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறீங்க? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற நோக்கத்தோடய இந்த வீட்டுக்குள்ள கால வச்சியா? அப்படி இல்ல,
என்னால குடும்பம் பிரிய வேண்டாங்க. நான் போறேன். நீ போக கூடாது. இல்ல ராஜா, நீங்க எனக்காக பேசினது பெரிய பாக்கியமா நினைச்சு நான் அமைதியா. என்னடா ஐயா, என் தங்கச்சியை காணலைங்க. நான் காதலிக்கிறது அவங்க மகளை. என் தங்கச்சியை எவனோ அவமானப்படுத்தினதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்? என் மனசுல உள்ள வேதனையை உங்ககிட்ட சொல்லணும். கருணாமூர்த்தியான இயேசு பிரபு உங்களுக்கு அருள் புரிவாராக. சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னால புதுசா நான் வாங்கின எஸ்டேட்ல வேலை செஞ்ச கூலிக்காரன் தங்கச்சி மாலாத வேண்டாமா, நான் செய்துக்கிறேன். நீ போய் படி. அம்மாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா? மத செய்யாம போனா வேற யாரு செய்வாங்கம்மா? எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர இந்த உலகத்திலே சொந்தமே இல்லை. நான் எப்பவும் உனக்கு துணையும் தோழியுமா இருப்பேன். ஏண்டா ஆடுற தண்ணி போட்டவ மாதிரி? பார்த்து நடடா, கீழெல்லாம் கல்லா இருக்குல்ல. தங்கச்சி என்ன செய்யறாங்க? ஏன் தெரியல? வீட்டு வேலை செய்யற. செய்ய நீ செய்யாம போனா நான் சாப்பிடுறது எப்படி? சாராயத்துக்கு சில்லறை கிடைக்கிறது எப்படி? என்னாச்சுமா? பார்த்து நடலில. எங்க போயிட்டு வர? சிமெட்ரிக்கு. இவங்க அப்பா இறந்து போய் இன்னையோட 6 வருஷம் ஆச்சு. நீலா, மாலா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீ இருக்க போற? போற வரைக்கும். அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்க. நீ வயசு பொண்ணு, அனுபவிக்க வேண்டாமா? நான் அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. என் பொண்ணு வாழ்வதா எனக்கு முக்கியம். என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன? நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவ படிப்பு கெட்டுடாத. நான் இப்ப வாழறத இந்த என் பொண்ணுக்காக மட்டும்தான் சார். இவதான் என் உலகம். இந்த வயசுல மறுபடியும் கல்யாணம் செய்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கை நாசப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. வர சார். அம்மா, லீலா, 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 அண்ணே, அண்ணே, என்னாச்சுமா? லீலா, ஐயோ, லீலா, என்னாச்சுமா? லீலா, குழந்தை வலிப்பு வந்து ரொம்ப அவசப்படுது சார்.
அண்ணன் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன் சார். என் மகளை இந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும் சார். என் மகளை காப்பாத்துங்க சார். சரி வா உட்கார். ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் தேவா, எனக்கு நீங்கள் வழங்கிய பொறுப்பை உபயோகித்து பிரபுவிடமிருந்து குமாரன் வழியாக பரிசுத்த ஆத்மாவின் பெயரால் இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். ஆமன். பிரச்சனைகளை பணத்தால் சமாளித்து விடலாம் என்ற உங்கள் அபிப்பிராயத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுவது நல்லது. மரணத்தின் பிறகு கூட மகளின் பாதுகாப்பை விரும்புகிற ஒரு அப்பாவியான அன்னைக்கு பரிகாரம் செய்வது கூட இங்கே முக்கியம். ஃபாதர், என்னை என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்துங்க. சந்திரன், நீரின் மேல் நடந்தவர், குருடனுக்கு கண் வழங்கியவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தவர், லாசருக்கு உயிர் பிச்சை அளித்தவர், தன்னை சிலுவையில் அறைந்த எதிரிகளையும் கூட மன்னிக்க கூறியவர், அந்த இயேசுவை நேசியுங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். மனதை குழப்பிக் கொள்ளாமல் போங்கள். ஃபாதர், போயிட்டு வர. இயேசு கிறிஸ்து உங்களை சதா ரட்சிப்பாராக. இயேசுநாதா, நான் உங்களை பிரார்த்தித்து மாலாவை அழைக்கிறேன். அவளை காட்டுங்கள் தந்தையே. கருணாமூர்த்தியே, கண்ணீரை துடைக்கும் கரங்களே, எனக்கு அருள் செய்யுங்கள். ஆமன்.
என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஆணை இடுங்க ஃபாதர். சரி, இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரனை துன்புறுத்தாது. அவர் என் மக வாழ்க்கையிலே குறுக்கிடாம இருந்தா நான் என்னைக்கும் துன்புறுத்த மாட்டேன். மாலா, மன்னிப்பதே சாலச்சிறந்தது. எது ஃபாதர் சிறந்தது? அப்பாவித்தனமா ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அவன் நாசப்படுத்திட்டான். என் மகளை அனாதை ஆக்கிட்டான். இந்த காரணத்துக்காகத்தான் என் மகளை கண்ணுக்கு எம்மையா இருந்து காப்பாத்துறேன். ராஜா அவளை காதலிக்காம இருந்தா நான் குறுக்கிட மாட்டேன். நேசிச்ச உள்ளங்களை பிரிக்க நீங்களும் துணையா இருக்கீங்களா? ஏன் மௌனமா நிக்கிறீங்க? நீங்க தர்மத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையா நேசிக்கிற ரெண்டு உள்ளங்களை பிரிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். என் லட்சியம் நிறைவேறாம தடுக்க இந்த உலகத்திலே எந்த சக்தியாலையும் முடியாது.